ஒரு தடப்பொருளாக அல்லது ஒரு பேரம் பேசும் பொருளாக தமிழர்கள் பாவிக்கப்படலாமே ஒழிய, ஆனால் தமிழர்களுக்கான நன்மையாக அது கடைசி வந்து அமையாது. ஏனென்றால் தமிழர்களுக்கான தலைமை என்பது இல்லாத ஒரு சக்தியாகத்தான் தமிழர்கள் இப்பொழுது இருக்கின்றார்கள். ஏனென்றால் தமிழர்களுடைய ஒற்றுமையின்மை என்பது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வியாதியாக தற்பொழுது இருக்கின்றது. அதனை மாற்றுவதற்கான முயற்சிகள் பல இடங்களிலும் நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே நாங்கள் இங்கே தமிழர் தரப்பிலே மிகப்பெரிய அழுத்தத்தை நாங்கள் கனடா அரசுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அங்கே நிகழ்ந்தது ஒரு இனப்படுகொலை தான் என்பதை நிறுவுவதற்கும் எங்களுக்கான சர்வதேச நியாயம், சர்வதேச பொறிமுறைக்காக குரல் கொடுப்பதற்குமான அழுத்தத்தை தொடர்ந்து இந்த நாட்டிற்கு கொடுத்து வருகின்ற பட்சத்தில் நம்முடைய தமிழ் அமைச்சர் ஒருவரினுடைய விஜயம் மறுபடியும் இலங்கைக்கு நிகழ்வது என்பது அரசியல் ரீதியாகவும் நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் ரீதியாகவும் எங்களுக்கான சாதக பாதகங்களை தோற்றுவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதைத்தான் நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள். நாங்கள் இந்த இனப்படுகொலை என்பது எவ்வாறு மலினமான செயற்பாட்டுக்காக பயன்படுத்தப்படுகின்றது என்பதை இலங்கை வெளிவிவகார அமைச்சு இதுவரை காலமும் சொல்லி வந்த விவகாரம், அதாவது இந்த கனேடிய கட்சிகள் என்பன தங்களுடைய வாக்கு வங்கிகளுக்காகத்தான் இவ்வாறு செய்கின்றன என்பது நிரூபிக்கப்படும். இன்னொரு விவகாரத்தை அவர் இனப்படுகொலை என்று எடுக்கவில்லை. எனவே உலகமே தற்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு இனப்படுகொலை விவகாரத்தில் அக்கறை இல்லாதவராக இருக்கின்றவரோ அல்லது அதை பற்றி கதைக்காமலோ இலங்கை விவகாரத்தை இனப்படுகொலை என்று எடுப்பது என்பது நிச்சயமாக நடைபெறாது. எனவே கூறுகின்றார், இது ஒரு கலாச்சார நாடு, பல்கலாச்சாரம் கொண்டது. தங்களுடைய சண்டைகள், தங்களுடைய மனக்கசப்புகளை கனடாவுக்கு வருகின்ற குடிபெயர்ந்தவர்கள் அங்கேயே வைத்துவிட்டு வர வேண்டும். அதனை கனடாவில் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த முயல்வது எல்லாம் அந்த சாத்தியமாகாத விடயங்கள் போன்ற ஒரு கருத்தியலை சொல்லியிருக்கின்றார். பல சந்தேகங்களை எழுப்புகின்றார். இந்த அரசியல்வாதிகள் கூறுகின்ற விடயங்களுக்கும் அவர்கள் செய்கின்ற விடயங்களுக்கும் ஒத்துப்போகாத தன்மையை. எனவே அதுதான் ஒரு பாதகமான விடயத்தை, அதாவது நிரூபணத்தன்மை என்பது இவர்கள் இவ்வாறு போலியான முகம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்ற நிரூபணத்தன்மையை கொண்டு வருவதற்கான ஒரு சாத்தியத்தை அது ஏற்படுத்தக்கூடிய நிலைமை உள்ளது. இந்த கனடா, டென்மார்க் மற்றும் பனாமா போன்ற நாடுகளுடனான கருத்தியல் மோதல்களில் ஈடுபடுகின்ற அவருடைய செயற்பாடுகள் நிச்சயமாக இலங்கை விவகாரத்தில் எவ்வாறு இருக்கும் என்பதை குறிப்பிட முடியாது. அவருடைய ஆளுமைக்கு கீழ் வருகின்ற ராஜதந்திரிகளின் செயற்பாடுகள். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. நேரம் 10:33 இருக்கிறது. இது நாங்கள் அரசியல் பரப்பில் நிகழ்கிற சமகால அதிர்வுகளை, சமூக நிகழ்வுகளை உரையாடுவதற்கான நேரமாக இருக்கிறது. வழக்கம் போலவே நாங்கள் இந்த உரையாடலுக்காக சுரேஷ் தர்மாவினை இணைத்துக் கொள்ள போகிறோம். அண்மை நாட்களில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய 2 விடயங்கள், குறிப்பாக தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு பிற்பாடு எங்கெல்லாம் தமிழர்களுக்கான முனைப்புகளை இல்லாவிட்டால் எங்கெங்கெல்லாம் எங்களுக்கான சின்ன அதிர்வை, மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான கதவுகளை தட்ட முடியுமோ அதை தட்டி கொண்டிருக்கிறார்கள். அதை பகிரங்கமாக வெளிப்படுத்திக் கொண்டும் இருக்கிறார்கள். அந்த வகையில அண்மை நாட்களிலே அமெரிக்காவினுடைய தூதுவர் ஜூலி சங்கினை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் சந்தித்திருந்தார்கள். அதே மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் புலம்பெயர் நாடுகளுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் இலங்கை அரசியல் குறித்து அவர்களினுடைய நிலைப்பாடுகளை கேட்டறிவது, ஒரு சமூகமாக நாங்கள் செய்ய வேண்டிய மாற்றங்கள், இவைகளை குறித்தெல்லாம் பேச்சுக்களை நடத்துகிறார்கள். அதே போல புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கக்கூடிய தமிழர் தரப்பு அமைச்சர்கள் இலங்கைக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்களை ஆராய்வதிலே முனைப்பு காட்டுகிறார்கள். இதெல்லாமுமே வரவேற்கத்தக்க விடயம். ஆனாலும் இவைகள் குறித்து நாங்கள் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலையும் 2 நாட்களுக்கு பிறகு சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி. நிச்சயமாக. நான் ஏற்கனவே சொன்னது போல இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகள், தமிழரசு கட்சியினை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளிலே சென்று புலம்பெயர்ந்த தமிழர்களை அவர்களினுடைய
நமது அரசியல் குறித்த நிலைப்பாடுகளை பேசி வருகிறார்கள். வரவேற்கத்தக்க விடயம். அது குறித்து நாங்கள் நிறைய பேசி இருக்கிறோம். அதே போல அண்மைய நாட்களிலே நாங்கள் பார்த்திருந்தோம், கரி ஆனந்தசங்கரி, எங்களுடைய கௌரவ அமைச்சர் கரி ஆனந்தசங்கரி அவர்கள் இலங்கைக்கான ஒரு விஜயத்தினை மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக வடக்கிலே மிகப்பெரிய ஒரு முதலீட்டிலே செய்யப்படுகிற தமிழர் வர்த்தகமாக இருக்கக்கூடிய ரீச்சா என்கிற நிலையத்திற்கு அவர் விஜயம் செய்திருந்த செய்திகளை நாங்கள் படித்திருந்தோம். எனக்கு ஒரு கேள்வி இது உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். காரணம், வடபகுதியிலே தமிழர்களினுடைய வியாபாரங்கள் பெருக வேண்டும், புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்கே முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் தொடர்ச்சியாக நாங்கள் கேட்டு வருகிற ஒரு விடயம். அதே நேரம் இப்படியான தமிழ் தரப்பு ஒரு அமைச்சர் ஒருவர் அங்கே விஜயம் செய்திருக்கிறார் என்பது இன்னுமே பாராட்டத்தக்க விடயம். ஆனால் இங்கே எங்களுடைய கரி ஆனந்தசங்கரியை பொறுத்த வரைக்கும் இலங்கையில ஏற்பட்டது ஒரு இனப்படுகொலை தான் என்பதை நிறுவுவதிலே மிகவும் முனைப்பு காட்டிய ஒருவர். ஆக மறுபடியும் அவர் இலங்கைக்கு திரும்புகிற போது அவருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல்கள் இருக்கவில்லையா? திரு சுரேஷ் தர்மா, அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இது அச்சுறுத்தல் என்பதை விட அவரது பயணம் என்பது கேள்விக்குறியானது என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம். அரசியல் அறம் சார்ந்ததா என்று பார்த்தால் அதில் சற்றே தளம்பல் நிலை இருக்கின்றது என்பதை தாராளமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த இலங்கை இனப்பிரச்சனை என்பதை தீர்மானமாக, அது ஒரு சட்டவாக்கமாகவோ ஒன்று மாற்றப்படவில்லை. அவர்கள் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றிய பொழுது இலங்கை அரசு கூறிய விவகாரம் என்னவாக இருந்தது என்றால், இது வாக்கு சேகரிப்பிற்காக இவ்வாறான அரசியலில் கனேடிய கட்சிகள் ஈடுபடுகின்றன என்று அதை நிரூபிப்பது போன்ற செயற்பாடாக கூட இது அமைய வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் இவ்வாறாக பயண தடைகள் விதிக்கப்பட்ட அல்லது அங்கே இனப்படுகொலை நடைபெற்றது என்பதை நிரூபிப்பதற்கான அல்லது இலங்கை அரசுடன் உறவாடுகின்ற தரப்புகளை எதிர்த்து கருத்து பரிமாறியவரான அவரது மிகவும் நெருங்கிய நண்பர் கரி ஆனந்தசங்கரி. அந்த வகையில் அவரது பயணம் என்பது தற்பொழுது கிடைத்த காலத்தையொட்டி அவர் மேற்கொண்டிருக்கலாம். குறிப்பாக 3 மாதங்களுக்கு இந்த பாராளுமன்றம் என்பது ஒத்தி போடப்பட்டு இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இந்த காபாந்து அமைச்சில் அவரும் ஒரு அமைச்சராக இருக்கின்றார். எனவே அமைச்சருக்குரிய அந்தஸ்தோடு உத்தியோகபூர்வமாக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டதா என்றால் அதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை. அவ்வாறான அறிவிப்புகள் எதுவும் வெளியிடவில்லை. எனவே தனிப்பட்ட முறையிலான ஒரு பயணமாக அவர் அதனை மேற்கொண்டிருக்கின்றார். அதன் போது அவ்வாறு அவர் சென்றிருக்கின்றார். இங்கே நாங்கள் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், கனடா இலங்கைக்கான உதவிகளை வழங்குவதில் மட்டுப்படுத்தப்பட்ட நிலைமைகளை எடுப்பதற்கான காரணம், இலங்கை ஒரு மத்திய தர வருமானத்தை கொண்ட நாடாக கனடாவால் தரம் உயர்த்தப்பட்டிருந்தது. குறிப்பாக பார்த்தீர்களானால் 2004ஆம் ஆண்டு இடம்பெற்ற அந்த சுனாமி விவகாரத்துக்கு பிறகு, சுனாமியின் பொழுது பலத்த உதவி வழங்கிய நாடுகளில் ஒன்றாக கனடா இருந்தது. அதன் பிறகான காலங்களில் அதனுடைய உதவிகள் என்பன அநேகமாக குறைந்த நிலையிலேயே காணப்படுகின்றன. அதற்கான காரணமாக அவர்கள் கூறுவது கனடா இலங்கையை தரம் உயர்த்தி வைத்திருக்கின்ற காரணம். இருந்த பொழுதிலும் இப்பொழுது பார்த்தீர்கள், ஸ்ரீலங்காவிற்கான உதவிகளை இந்தியா, சீனா போன்ற தரப்புகள் செய்கின்ற பொழுதும் கனடா இந்த விவகாரத்தில் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட பங்கை வகிக்கின்ற பொழுதும், இப்பொழுது இந்த இவரது விஜயம் என்பது நிச்சயமாக ஒரு தனிப்பட்ட விஜயமாகவும் ஒரு தனது உறவுகளை சந்திப்பதற்காகவோ அல்லது தன் நண்பர்களை சந்திப்பதற்காகவோ மேற்கொள்ளப்பட்ட ஒன்றாகவுமே காணக்கூடியதாக இருக்கும் ஒழிய, ஆனால் ஒரு அமைச்சர் என்கின்ற அந்தஸ்தை கொண்டவராக இருக்கின்ற படியால் அவருக்குரிய அந்த பாதுகாப்புகள் மற்றும் அவருடைய கடவுச்சீட்டு கூட ராஜதந்திர கடவுச்சீட்டாக இருப்பதால் இது குறித்த அறிவுறுத்தல்கள் கனேடிய தூதரகத்தால் வழங்கப்பட்டிருக்கலாம். மற்றது கனேடிய தூதரகம் அவருக்குரிய பாதுகாப்புகளை நிச்சயமாக மேற்கொள்ளும் என்று சொன்னால் ஒரு அமைச்சர் என்கின்ற அந்தஸ்திலான ஒருவருடைய தனிப்பட்ட விஜயமாக நாங்கள் இதனை பார்க்கலாம். ஆனால் இது அவர் எடுத்த கொள்கைகள் அல்லது அவர் கொண்டிருந்த முனைப்புகளுடன் ஒத்தியல்பாக இருக்கின்றதா என்ற கேள்விக்கான பதிலை அவரே வழங்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இப்பொழுது இலங்கை அரசாங்கம் சொல்கின்ற ஒரு விவகாரம், கனேடிய
கட்சிகள் தங்களுடைய வாக்கு வங்கிகளுக்காக இவ்வாறான மலின பிரச்சாரங்களை செய்கின்றன என்று, அதிலும் குறிப்பாக இந்த வெளிவிவகார அமைச்சு என்பது இது தொடர்பான பல அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அவர் அது குறித்த விளக்கங்களை வழங்க, ஒரு தன்னார்வ விளக்கங்களை அல்லது தன் பக்க நியாயமான விளக்கங்களை வழங்குவார் என நம்புகின்ற அதே வேளை நாங்களும் அதனை தனிப்பட்ட விடயமாக அல்லது அவருடைய விஜயமாக எடுத்துக்கொண்டால் கூட இங்கே குறிப்பிட்ட செய்தி, நீங்கள் முதல் கேள்வியில் தொடங்கிய செய்தி, அதாவது வடக்கில் தமிழர்கள் வடக்கு கிழக்குகளில் அந்த வியாபார நிலைகளில் தங்களது நிலைப்பாடுகளை முன்னேற்றி வருகின்றார்கள், ஆரோக்கியமான நிலையை பெறுகின்றார்கள் என்கின்ற நிலை, அதை நிரூபிப்பதாக இவரது விஜயம் எடுக்கப்படலாம் என்றால் ஒரு சாதாரண நிலைமை இல்லாத ஒரு இடத்திற்கு பயணம் செய்வது என்பது இயலாத விடயம். இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால் கனடாவில் இருந்து கூட ஒரு பல்கலைக்கழகத்தை கட்டுவதற்கான அல்லது பல்கலைக்கழகத்தை அமைப்பதற்கான ஒரு நடவடிக்கைக்காக ஒரு தொழில் முனைப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதே போல கனடாவிலிருந்து பல தொழில் முனைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு ஏற்கனவே அவை மிகவும் வியாபித்திருக்கின்றன. குறிப்பாக உல்லாச பயணத்துறை சார்ந்த இந்த ஹோட்டல்கள் மற்றும் உல்லாச கடற்கரை சார்ந்த உல்லாச விடுதிகள் மற்றும் இந்த கல் உற்பத்தியின் மூலம் மதுபான, அதாவது தரத்தை அதன் உயர்த்தி அதனை போத்தல்களில் அடைத்து வெளிநாடுகளுக்கு அனுப்புதல் போன்ற பல வியாபார முயற்சிகளிலும் கனேடிய தமிழர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எனவே நீங்கள் கேட்ட கேள்விக்கான முதலாவது கேள்விக்கான விடையாக ஆம், இது ஒரு ஆரோக்கியமான அறிவுறுத்தலாக இருக்கும். அதே நேரம் சாதாரண நடைமுறை அங்கு இருக்கின்றது என்பதை தெரிவிப்பதான செய்தியாக கூட இருக்கும். நிச்சயமாக. ஆக இன்னும் தெளிவாக, இன்னும் சுருக்கமாக நீங்கள் சொன்ன விடயத்துல இருந்து ஒரு விடயம் தெரிகிறது. ஏற்கனவே நாங்கள் இங்கே தமிழர் தரப்பிலே மிகப்பெரிய அழுத்தத்தை நாங்கள் கனடா அரசுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அங்கே நிகழ்ந்தது ஒரு இனப்படுகொலை தான் என்பதை நிறுவுவதற்கும் எங்களுக்கான சர்வதேச நியாயம், சர்வதேச பொறிமுறைக்காக குரல் கொடுப்பதற்குமான அழுத்தத்தை தொடர்ந்து இந்த நாட்டிற்கு கொடுத்து வருகின்ற பட்சத்தில் நம்முடைய தமிழ் அமைச்சர் ஒருவரினுடைய விஜயம் மறுபடியும் இலங்கைக்கு நிகழ்வது என்பது அரசியல் ரீதியாகவும் நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் ரீதியாகவும் எங்களுக்கான சாதக பாதகங்களை தோற்றுவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதைத்தான் நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் வாயிலாக பெற்றுக்கொள்ள முடிகிறது. என்ன மாதிரியான சாதக பாதகங்கள் நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு இந்த பயணத்தினாலே நிகழும் என்று நினைக்கிறீர்கள்? இது தொடர்பாக ஒரு விலாவாரியான விளக்க நிலைக்கு நாங்கள் செல்ல வேண்டும். அதற்குரிய ஒரு தோற்றப்பாடாக அல்லது ஒரு இன்னொரு நேர்காணலில் நாங்கள் அதனை வைத்துக் கொள்ளலாம். அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த இனப்படுகொலை விவகாரம் என்பது லெகசியாக, அதாவது தங்கள் பயணிப்பதற்கான சந்தர்ப்பமாக தமிழ் அரசியல்வாதிகளால் பாவிக்கப்படுகின்றது என்பது நிரூபணமாகி வருகின்றது. அதனை அவர்கள் சார்ந்தவர்கள் மற்றும் இளையோர்கள் போன்றவர்கள் கூட இதனை தாங்கள் அந்த அரசியல்வாதிகளுடன் கதைப்பதற்கான ஒரு பேசு பொருளாக எடுப்பதாகவும், வடக்கு கிழக்கு சார்ந்த பகுதிகள் தொடர்பான நடவடிக்கைகளில் அவர்கள் அக்கறை இல்லாதவர்களாக மாறி ஒரு குறிப்பாக, அதாவது அது சந்ததியாக கூட நாங்கள் அரசியல்வாதிகளை சந்திக்கின்ற பொழுது பேசு பொருளாக அது இருக்கட்டும் என்கின்ற நிலையில் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் என்பதை விட அந்த சில இளைஞர்கள் எல்லாம் தவறாக வழிநடத்தப்படுகின்றார்கள். இருந்த பொழுதும் கரியானந்த சங்கரி அவர்களின் முயற்சி என்பது ஒரு நிறையவே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த விவகாரம். அதாவது கனேடிய பாராளுமன்றத்தில் அது தீர்மானமாக இருந்தால் கூட, ஒரு பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுவது என்பது கூட ஒரு சாதாரண விடயம் அல்ல. ஆனால் இந்த இரண்டு விடயம் இருக்கின்றது. அதனை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் அது சட்டவாக்கம் பெற வேண்டும். ஆனால் சட்டவாக்கம் பெறாமல் ஒரு தீர்மானமாக ஒட்டுமனதாக அதை நிறைவேற்றியதற்கான பெரும் பங்கு அல்லது அதீத பங்கு கரியானந்த சங்கரி அவர்களை சார்ந்தது. அதை விட அவர் இந்த போராட்டத்தை பற்றி மிகவும் நன்கு அறிந்தவர் அல்லது இழப்புகளை பற்றி நன்கு அறிந்தவர் மற்றும் அவருடைய உதவியை நாடி செல்கின்ற பலரும் அந்த குடிவரவு அகழ்வு விவகாரங்கள் சம்பந்தமாக அவருக்கு நிறைய விடயங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அவருடைய நிலைப்பாட்டை பற்றியதை விட நாங்கள் இந்த இனப்படுகொலை என்பது எவ்வாறு மலினமான செயற்பாட்டுக்காக பயன்படுத்தப்படுகின்றது என்பதை நிச்சயமாக இன்னொரு பொழுதில் கதைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கான காரணம் இவ்வாறான அரசியல் அல்ல. அரசியலுக்கு
தவிர்ந்த வழியில் தங்களுடைய இருப்புகளை தக்க வைப்பதற்காக இவ்வாறாக ஒரு வெறுமனே இதனை ஒரு கருப்பொருளாக கொண்டு செயற்படுவதற்கான முஸ்டிப்புகள் இடம்பெறுகின்றன. இருந்த பொழுதிலும் நீங்கள் கேட்ட அந்த அதாவது ஹரியானந்த் சங்கரி அவர்கள் செய்த பங்கு என்பது அளப்பெரியது. அதனை நாங்கள் நிச்சயமாக அதை அனுமதிக்க வேண்டும், ஆமோதிக்க வேண்டும். எனவே அவர் செய்ததை விட நாங்கள் அந்த இனப்படுகொலை என்பதில் பாதகமான விளைவு இதனை ஏற்படுத்தும் என்றால் போகக்கூடிய தன்மை இருக்கின்றது, அல்லது இங்கே இனங்கள் ஒன்றாக இணைந்து செயற்படுவதை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கின்றது போன்ற கருதுகோள்களை முன்வைக்கலாம். மற்றது அதாவது அந்த பாதகமான விடயமாக இதனை பார்க்கலாம் என்றால் இலங்கை வெளிவிவகார அமைச்சு இதுவரை காலமும் சொல்லி வந்த விவகாரம், அதாவது இந்த கனேடிய கட்சிகள் என்பன தங்களுடைய வாக்கு வங்கிகளுக்காகத்தான் இவ்வாறு செய்கின்றன என்பது நிரூபிக்கப்படும். இன்னொரு விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். இப்பொழுது இந்த விவகாரத்தில் தான் வந்தால் கூட நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறிய கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் கூட தற்பொழுது தடுமாறுகின்ற கருத்துக்களை பரவலாக சொல்லி வருகின்றார். குறிப்பாக காசா விவகாரத்தை அவர் இனப்படுகொலை என்று எடுக்கவில்லை. எனவே உலகமே தற்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு இனப்படுகொலை விவகாரத்தில் அக்கறை இல்லாதவராக இருக்கின்றவரோ அல்லது அதை பற்றி கதைக்காமலோ இலங்கை விவகாரத்தை இனப்படுகொலை என்று எடுப்பது என்பது நிச்சயமாக நடைபெறாது. எனவே அவருடைய கருத்து கூட இந்த வாக்கு வங்கிக்கானதாக மாறக்கூடியதாக இருக்கின்றது. அதை விட இந்த ஒரு பேராசிரியர், அவர் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஆதரவானவர், ஜோர்டன் பீட்டர்சன் என்று ஒரு மனவியல் பேராசிரியராக இருப்பவர். அவருடைய இந்த யூடியூப் தளம் மிகவும் பிரபல்யமானது, அதனை பார்ப்பவர்கள் அதிகம். அந்த யூடியூப் தளத்திற்கு ஒரு 4 நாட்களுக்கு முதல் வழங்கிய பேட்டியில் அவர் குறிப்பிட்ட விவகாரங்கள் என்பன அவருடைய நிலைப்பாட்டை கடுமையாக கேள்வி எழுப்புவதாக இருக்கின்றது என்றால், அவர் கூறுகின்றார் இது ஒரு கலாச்சார நாடு, பல்கலாச்சாரம் கொண்டது, தங்களுடைய சண்டைகள் தங்களுடைய மனக்கசப்புகளை கனடாவுக்கு வருகின்ற குடிபெயர்ந்தவர்கள் அங்கேயே வைத்துவிட்டு வர வேண்டும், அதனை கனடாவில் கொண்டு நடைமுறைப்படுத்த முயல்வது எல்லாம் அந்த சாத்தியமாகாத விடயங்கள் போன்ற ஒரு கருத்தியலை சொல்லியிருக்கின்றார். அதே போன்று ஜக்மித் சிங் அவர்களும் அமெரிக்காவின் ஒரு 3.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்களை கொண்டிருக்கின்ற ஒரு யூடியூப் தளத்திற்கு ஒரு செவ்வியை வழங்கி இருக்கின்றார். அவருடைய நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தால் தெரியும், ஒரு 20 நிமிட செவ்வி. அந்த செவ்வியில் கூட அவர் பல சந்தேகங்களை எழுப்புகின்றார். இந்த அரசியல்வாதிகள் கூறுகின்ற விடயங்களுக்கும் அவர்கள் செய்கின்ற விடயங்களுக்கும் ஒத்துப்போகாத தன்மையை. எனவே அதுதான் ஒரு பாதகமான விடயத்தை, அதாவது நிரூபணத்தன்மை என்பது இவர்கள் இவ்வாறு போலியான முகம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்ற நிரூபணத்தன்மையை கொண்டு வருவதற்கான ஒரு சாத்தியத்தை அது ஏற்படுத்தக்கூடிய நிலைமை உள்ளது. நிச்சயமாக நாங்கள் அடுத்த தலைப்புக்கு வரலாம். அடுத்த தலைப்பாக மாறி இருக்கக்கூடிய அடுத்த செய்தி என்னவென்றால், தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கை சந்தித்திருப்பதும், தொடர்ச்சியாக சர்வதேச அரங்கிலேயே ஐநா மனித உரிமைகள் அமைப்பிலே இலங்கையிலே தமிழ் மக்களுக்கு நிகழ்ந்தது இனப்படுகொலை என்பதை நிறுவுவதற்கும் தமிழர்களுக்கான தனித்த உரிமைகளை தொடர்ந்து வலியுறுத்துவதற்குமான அந்த உந்துதலை கொடுத்திருக்கிறார்கள். அந்த விவகாரம் தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்கிறீர்கள் நீங்கள்? நிச்சயமாக இவர்கள் அதாவது தமிழரசு கட்சி தான் தற்பொழுதும் தமிழர்களுடைய தலைமைத்துவ கட்சியாக வடக்கு கிழக்கில் இருப்பதற்கான நிரூபணத்தை வழங்குகின்ற ஒரு சந்திப்பாக இது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. காரணம் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக இருக்கின்றது. இவர்களுக்கு அடுத்ததாக தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்பிலிருந்து 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கின்றார்கள். இரண்டு கட்சிகளில் அவ்வாறு இருக்கின்றார்கள். எனவே இந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எனவே இந்த விவகாரத்தில் அவர்கள் மீண்டும் தங்களுடைய நியாயப்பாட்டை, அதாவது வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தீர்வு, சுயாட்சி மற்றும் இந்த பொறுப்பு கூறல் போன்ற விவகாரங்களில் இலங்கை அரசுக்கு செய்ய வேண்டிய விடயங்களையும், 1 வருட கால பின்னீடிப்பு செய்யப்பட்ட இந்த மனித உரிமை சபைக்கான அவர்களுடைய அறிக்கை அல்லது அவர்களுடைய பதில் என்பதை வழங்குவதற்கான காத்திரமான முடிவுகளை அமெரிக்கா எடுக்க வேண்டும் என்பதிலும் அவர் அக்கறையாக அவர்கள் தமிழரசு கட்சியினர் அக்கறையாக அதனை கூறியிருக்கிறார்கள். அதிலும் இந்த இனப்படுகொலை என்கின்ற விவகாரம் குறித்த கருத்தியல்களை கூட அவர்கள் பகிர்ந்திருக்கின்றார்கள். இங்கே பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த
இன்னும் 2 வாரங்களில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வரப்போகின்றார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வருகின்ற பொழுது அவர்களுடைய கொள்கை நிலைகள் எப்படி இருக்கும் என்பது மிகவும் ஒரு கேள்விக்குரிய விவகாரமாக மாறி வருகின்றது. என்று சொன்னால், ஒரு பக்கம் ரஷ்யா செய்வது கூட, உக்ரைனுக்கு செய்வது கூட சரி என்கின்ற நிலைமை போன்ற கருத்தியலை கொண்டு, அதாவது ரஷ்யாவின் காலடியில் பிரச்சனையை கொண்டு போய் நேட்டோ விட்டபடியால் ரஷ்யாவினுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்று தன்னால் அறியக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, மறுபக்கமாக இந்த கனடா, டென்மார்க் மற்றும் பனாமா போன்ற நாடுகளுடனான கருத்தியல் மோதல்களில் ஈடுபடுகின்ற அவருடைய செயற்பாடுகள் நிச்சயமாக இலங்கை விவகாரத்தில் எவ்வாறு இருக்கும் என்பதை குறிப்பிட முடியாது. அவருடைய ஆளுமைக்கு கீழ் வருகின்ற ராஜதந்திரிகளின் செயற்பாடுகள், குறிப்பாக தூதுவர்கள் மாற்றம் பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறையவே உண்டு. தூதுவர்களை விட அந்த மேசைகளுக்கு பொறுப்பானவர்கள், ராஜாங்க தென்னாசிய செயற்பாடுகளுக்கான விவகாரங்களுக்கு பொறுப்பானவர்கள் மாறக்கூடிய சந்தர்ப்பம் மற்றும் அனைத்து சந்தர்ப்பங்களும் சாத்தியக்கூறுகளாக உள்ள நிலையில் இவர்கள் கூறிய விவகாரங்களை நிச்சயமாக அமெரிக்க தூதுவர் தன்னுடைய திணைக்களங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அவ்வாறான தன்மை என்பது நிச்சயமாக ஒரு உந்துதலை கொடுக்கும். எவ்வாறு என்று சொன்னால், மேற்குலக நாடுகள் தங்களுடைய கடப்பணியிலிருந்து நீங்க படாத நிலை ஒன்று தேவை என்பதை காட்டும். மறுபக்கத்தை நீங்கள் கேட்டிருந்தீர்கள், அவர்கள் மேற்குலகில் வந்து சந்திப்பது என்பது. ஆமா, மேற்குலக நாடுகளுக்கும் இப்பொழுது சொல்லப்பட்ட செய்தி தேர்தலின் மூலம் அங்கே வடக்கு கிழக்கில் என்றுமில்லாதவாறு ஒரு தேசியத்தை விரும்புகின்ற கட்சி பெரும்பான்மையை பெற்றிருக்கின்றது. எனவே எவ்வாறு தமிழர்களுடைய நிலை இருக்கின்றது என்பதை நாடி பிடித்து அறிவதான நிலைப்பாடுகள் கூட இருக்கின்றன. ஏனென்றால் தமிழர்களுடைய இந்த ஒற்றுமையின்மை என்பது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வியாதியாக தற்பொழுது இருக்கின்றது. அதனை மாற்றுவதற்கான முயற்சிகள் பல இடங்களிலும் நடைபெற்று வருகின்றன. எனவே அது கூட ஒரு நிச்சயமாக இவர்களுடைய கருத்து பகிர்வை அறிவதற்கான ஒரு நிகழ்வாகத்தான் நாங்கள் எடுத்து பார்க்க முடியும். அதனைத்தான் கூற முடியும். நிச்சயமாக நிறைவாக ஒரே ஒரு விடயத்தை நாங்கள் பதிவு செய்யலாம். இதுவரைக்கும் ட்ரம்பினுடைய நிலைப்பாடுகள், அவர் ஏனைய நாடுகளை குறித்தும் அங்கே மலினப்படுத்தப்படுகிற இனங்கள் குறித்தும் வெளியிட்டிருக்கிற அபிப்பிராயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதே போலவே ட்ரம்பினுடைய பதவியேற்பு என்பது அமெரிக்காவுக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்குமே ஒரு சிறு அசைவு ஏனும் ஏற்படுத்தாமல் போவதில்லை. நிச்சயமாகவே ஒரு மிகப்பெரிய அசைவு தான் அந்த நாளாக இருக்க போகிறது. ஏற்கனவே அதற்கான அடித்தளங்களை அவர் இட்டாயிற்று. ஆக இப்படி இருக்க, ஒருவேளை அவர் ட்ரம்ப் ஆட்சி அமைத்ததுக்கு பிற்பாடு தமிழர்களினுடைய இன பிரச்சனை இல்லாவிட்டால் ஐநா மனித உரிமைகளுக்கும் சரி, இல்லாவிட்டால் சர்வதேசத்தினுடைய கண் முன்பதாகவும் சரி, தமிழர்களினுடைய பிரச்சனை கொண்டு வந்து வைக்கப்படுகிற பொழுது அவருடைய எதிர்வினை எவ்வாறு இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அந்த விடயம் குறித்து அவருடைய எதிர்வினை நிச்சயமாக தமிழர்களுக்கு ஆதரவானதாக இருக்காது. அவரை பொறுத்தவரையில் இந்த ஒரு வியாபார நோக்கம் உள்ள ஒரு நபராகவும் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் மீது அக்கறை இல்லாத அல்லது அதனுடைய ஆற்றலில் மற்ற நாடுகள் அதிக பங்களிப்பை வழங்க வேண்டும் என்கின்ற கருத்தியலை கொண்டவராகவும் இருக்கின்ற காரணத்தால் அவர் அங்கு ஐக்கிய நாடுகள் விவகாரங்கள் எல்லாம் அவர்களுடைய, அதாவது ராஜதந்திர மட்டத்தில் உள்ள அதிகாரிகளின் தூண்டுதல்கள் சில வேளைகளில் சில அறிக்கைகள் விடுவதற்காகவும் அல்லது சில நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காகவும் அமைந்தாலும், ஒரு விடயத்தில் மாத்திரம் இது மாற்றம் பெறக்கூடிய தன்மை இருக்கின்றது. எங்கே என்று சொன்னால், இலங்கை என்பது இந்தியாவுடன் மிக நெருக்கமாக செல்லுமாக இருந்தால் நிச்சயமாக, அல்லது சீனாவுடன் நிச்சயமாக தமிழர்கள் பிரச்சனை என்பது தங்களுக்கு பாவிப்பதற்கான பொருளாக எடுக்கப்படும். ஆனால் தமிழர்களுக்கு அதனால் எந்தவித நன்மையும் நடைபெறாது. இப்பொழுது இதனை எவ்வாறு கூறலாம் என்றால், ஒரு காலிஸ்தான் பிரச்சனை என்பது அங்கே அந்த நாட்டில் இல்லாத பொழுதும் அது வெளிநாடுகளில் பரவலாக கதைக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்தியா ஒரு மேலோங்கிய நிலைக்கு வரக்கூடாது என்கின்ற மனப்பான்மைக்கான ஒரு கட்டுப்பாட்டு சக்தியாக, அதே போன்ற ஒரு நிலையில் ஒரு தடப்பொருளாக அல்லது ஒரு பேரம் பேசும் பொருளாக தமிழர்கள் பாவிக்கப்படலாமே ஒழிய, ஆனால் தமிழர்களுக்கான நன்மையாக அது கடைசி அமையாது. ஏனென்றால் தமிழர்களுக்கான தலைமை என்பது இல்லாத ஒரு சக்தியாகத்தான் தமிழர்கள் இப்பொழுது இருக்கின்றார்கள்.
நிச்சயமாக. ஆக இந்த கதவு நாங்கள் எவ்வளவுதான் தட்டினாலும், எவ்வளவுதான் உட்கார்ந்து நாங்கள் பேசினாலும், பெரிதளவுக்கு நமக்கு நன்மை பயக்கப் போவதில்லை இந்த சந்திப்பு. ஆனாலும் முடிந்த வரைக்கும் நாங்கள் இருக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்கான முனைப்புகளை தமிழ் மக்கள் சார்ந்த தமிழரசு கட்சி எடுத்துக்கொண்டிருப்பது நிச்சயமாகவே பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. நன்றி சுரேஷ் தர்மா. நாங்கள் இன்னொரு உரையாடலில் சந்திக்கலாம். மிக்க நன்றி. நன்றி பிரியா. நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.